அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் வீக்கான தேர்ட் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தாண்டைக்குடைய மல்டி ஃபேக்டர் தியரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தஸ்டைனுடைய குரூப் ஃபேக்டர் தியரி. ஸோ இந்த ரெண்டு தியரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வீக் 1 வீக் 2 அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் எல்லா வீடியோஸும். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தாண்டைக்குடைய மல்டி ஃபேக்டர் தியரி. ஃபஸ்ட்டு தாண்டைக் வாஸ் ஏ அசோசியனிஸ்ட். தாண்டைக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது தாண்டைக் அப்போஸ் த தியரி ஆஃப் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிஃபேக்டர் தியரி. தாண்டைக் பார்த்தீங்கன்னா எதை அப்போஸ் பண்ணுறாரு, எந்த தியரி அப்போஸ் பண்ணுறாருன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் யூனிஃபேக்டர் தியரி. நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னொரு பேர் முடியரசு கொள்கை. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போது அதை என்ன பண்ணுறாருன்னா இவர் பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுறாரு, எதிர்க்கிறாரு. Differences in intelligence among people are due to the number of connection in the neurological system. Differences in the intelligence among people. ஸோ இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸுக்குள்ளும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு ஐக்யூ அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு ஐக்யூ மாடரேட்டாக இருக்கும், ஒருத்தருக்கு ஐக்யூ ரொம்ப லோவாக இருக்கும். இது எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க பாடியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கனெக்ஷன் இந்த நியூராலஜிக்கல் சிஸ்டம். அப்போ அவங்களுடைய நியூராலஜிக்கல் சிஸ்டத்தில் எத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு த தியரி, இன்டெலிஜென்ஸ் இஸ் said to be constituted of multitude of separate factor or element, each being a minute element or ability. Hence this theory is known as atomistic theory of intelligence. அப்போது அக்கார்டிங் டு த தியரி, இந்த தியரி இவர் சொல்கிறாரு இல்லையா தாண்டைக். ஸோ தாண்டைக் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரியை பேஸ் பண்ணி அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா multitude of separate factor or elements, each being a minute element or ability. அப்போது இங்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் மைனூட் எலமெண்ட். சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? தாண்டைக் சொல்கிறாரு. அதனால் இந்த தியரிக்கு இன்னொரு பேர், இந்த தாண்டைக்குடைய மல்டி ஃபேக்டர் தியரின்னு சொன்னாலே இதுக்கு இன்னொரு பேர் அட்டோமிஸ்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அட்டோமிஸ்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கொஷின் கேட்பாங்க. சரியா? தாண்டைக்குடைய மல்டி ஃபேக்டர் தியரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் அட்டோமிஸ்டிக் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தாண்டைக் டிஸ்டிங்யூஸ் 4 அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ தாண்டைக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தியரியை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இன்டெலிஜென்ஸில் 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. அட்ரிபியூட்ஸ்னால் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னெல்லாம் அப்படின்னாக்கா லெவல், ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா லெவல், ரேஞ்ச், ஏரியா, ஸ்பீடு. அப்போ லெவல் ஒன்று இருக்குது, ரேஞ்ச் ஒன்று இருக்குது, ஏரியான்னு ஒன்று இருக்குது, ஸ்பீடு ஒன்று இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ லெவல் அப்படின்றது டு டிஃபிகல்ட்டி ஆஃப் எ டாஸ்க் தட் கேன் பி சால்வ்டு. இப்போ நான் இருக்கிறேன், என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க்கை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டாஸ்கோடைய டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளோ இருக்குது அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒருத்தர் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அந்த டாஸ்கில் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுவும் என்ன பண்ணுது, ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஒரு சின்ன டாஸ்க் அதவே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு எவ்வளோ தான் காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்காக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரேஞ்ச். ரேஞ்ச் டு த நம்பர் ஆஃப் டாஸ்க் அட் எனி கிவன் டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி தட் வி கேன் சால்வ். அப்போது த நம்பர் ஆஃப் டாஸ்க் அட் எனி கிவன் டிகிரி ஆஃப் டிஃபிகல்ட்டி, அந்த டாஸ்க் எவ்வளோ டிஃபிகல்ட்டினா இருக்கட்டும் அதை அவங்க பண்ணாக்கா சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பேருனா ரேஞ்ச் அப்படின்னு பேர். அப்போ யார் ஒருத்தர் பண்ணாக்கா எவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவல் டாஸ்க் கொடுத்தாலையும் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரேஞ்ச், அது இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் ரேஞ்ச் இஸ் ரீப்ரசன்டட் பை ஐட்டம் ஆஃப் ஈக்குவல் டிஃபிகல்ட்டி. அப்போது இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் இந்த ரேஞ்ச் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஐட்டம் ஆஃப் ஈக்குவல் டிஃபிகல்ட்டி. அந்த டாஸ்கோடைய டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளோ இருக்குது அதை பேஸ் பண்ணி சொல்கிறதா பண்ணாக்கா இந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு ஏரியா. டு த டோட்டல் நம்பர் ஆஃப் சுச்சுவேஷன் அட் ஈச் லெவல் டு விச் த இண்டிவிஜுவல் இஸ் ஏபிள் டு ரெஸ்பாண்ட். அப்போ வந்து பார்த்தினாக்கா ஒரு டைமில் ஒருத்தருக்கு எத்தனை சுச்சுவேஷன் கொடுத்தாலே அவங்க எத்தனை சுச்சுவேஷன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தினாக்கா ஒரு 10 சுச்சுவேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தினாக்கா ஒரு 5 சுச்சுவேஷனுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். இதுதான் வந்து பார்த்தினாக்கா ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். டு த டோட்டல் நம்பர் ஆஃப் சுச்சுவேஷன் அட் ஈச் லெவல் டு விச் த இண்டிவிஜுவல் இஸ் ஏபிள் டு ரெஸ்பாண்ட். அவங்க எத்தனை லெவலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவருடைய இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தினாக்கா டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஸ்பீடு. ஸ்பீட் இஸ் த ரேபிடிட்டி வித் விச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ரெஸ்பாண்ட் டு ஐட்டம். அப்போ வந்து பார்த்தினாக்கா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க்கை எவ்வளோ ஸ்பீடாக ஒருத்தர் செஞ்சு முடிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். அப்போ ஸ்பீட் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ரிலேட்டட். அப்போ இதுவும் கொஷின் கேட்கலாம். ஸ்பீடும் ஆட்டிடியூட் இது ரெண்டும் வந்து பார்த்தினாக்கா பாசிட்டிவ்லி ரிலேட்டட், ரொம்ப பாசிட்டிவாக ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். எவ்ரி இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தீஸ் 4 அட்ரிபியூட்ஸ். ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம இதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே 4 அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த 4 பண்புகள் இருக்கும், 4 பண்புகள் இருக்கும். என்னென்ன அப்படின்னா லெவல், ரேஞ்ச், ஏரியா, ஸ்பீடு, இந்த 4ம் இருக்கும். அடுத்து when we test a person, ஒரு பர்சனை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், we given him certain number of task ஏரியா. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டாஸ்க் கொடுக்குறோமோ அதுதானே சொல்கிறோம் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டாஸ்க் வேரி இன் டிஃபிகல்ட்டி லெவல். அப்போ அந்த டாஸ்க் நான் ஒரு 5 டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 5 டாஸ்க்கு ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஒரு டாஸ்க்கு ஈஸியாக இருக்கும், ஒரு டாஸ்க் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஒரு டாஸ்க் வந்து மாடரேட்டாக இருக்கும். அப்போது எத்தனை டாஸ்க் கொடுக்குறனோ அதுக்கு ஏரியான்னு பேர், அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கோ அதுக்கு பேர் லெவல் அப்படின்னு பேர். தேர் ஆர் சர்டைன் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அட் ஈச் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவலில் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்னா ரேஞ்ச் அப்படின்னு பேர். தே ஆர் ரெஸ்பாண்ட் in a given a time. அப்போ அந்த ஒவ்வொரு டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டைம் எது பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர் ஸ்பீட் அப்படின்னு பேர். அப்போது ஒரு இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இந்த 4 அட்ரிபியூட்ஸும் காமனாக இருக்கும். அடுத்து இது தமிழ் புக்கில் இருக்கிறது. இக்கோட்பாட்டின்படி எது தாண்டைக்கூடிய மல்டிஃபேக்டர் தியரி படி நுண்ணறிவானது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்களை உள்ளடக்கியது. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா இந்த கோட்பாடு இந்த தாண்டைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, ஸோ இந்த மல்டிஃபேக்டர் தியரி படி என்ன சொல்கிறாருன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு ஆற்றல்கள், சின்ன சின்ன எனர்ஜி எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் அந்த எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாண்டைக் நுண்ணறிவு சோதனை 4 பகுதிகளை கொண்டது. ஸோ அங்கே சொன்னது வந்து பார்த்தாக்கா 4 அட்ரிபியூட்ஸ், இங்கே சொல்கிறது வந்து பார்த்தாக்கா 4 பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எதெல்லாம் சார் அந்த 4 பகுதிகளில் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாக்கியத்தை பூர்த்தி செய்தல். ஏதோ ஒரு சின்ன வேர்டு கொடுத்துட்ருப்பாங்க, இல்லை ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க, அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா ஃபில் பண்ணுறோம். ஸோ வாக்கியத்தை பூர்த்தி செய்தல். அடுத்து எண் கணக்குகள் தொடர்பான ஆராய்ந்தறிதல். எண் கணக்குகள் தொடர்பான ஆராய்ந்தறிதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது சொற்களஞ்சியம். அதுக்கடுத்தது கட்டளைகளை நிறைவேற்றுதல். அப்போ இது 4ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாண்டைக்கு சொல்கிறதுல வந்து பண்ணாக்கா 4 பகுதிகள். எதோடைய பண்புகள் நுண்ணறிவு சோதனையில் 4 பகுதிகள் இருக்குது அப்படின்னா அந்த 4 பகுதிகளும் இதுதான். ஸோ இது தமிழ் புக்கில் தான் இருக்குது, இங்கிலீஷ் புக்கில் இல்லை. அடுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பண்ணாக்கா தாண்டைக்கூடிய மல்டிஃபேக்டர் தியரி. அடுத்து நம்ம பார்க்குறது தர்ஸ்டன் குரூப் ஃபேக்டர் தியரி. அப்போ தர்ஸ்டன் குரூப் ஃபேக்டர் தியரிக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன சார் அப்படின்னா காரணி பகுப்பு கோட்பாடு. தமிழில் வந்து பண்ணாக்கா காரணி பகுப்பு கோட்பாடு, இங்கிலீஷில் வந்து பண்ணாக்கா ஃபேக்டர் அனலிட்டிக் தியரி. ஃபேக்டர் அனலிட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்து இதே தர்ஸ்டனுடைய குரூப் ஃபேக்டர் தியரிக்கு எப்படி காரணி பகுப்பு கோட்பாடு அப்படி இல்லைனா குரூப் ஃபேக்டர் அனலிட்டிக் தியரின்னு ஒரு வேர்டு பேர் இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு, அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு இங்கிலீஷில் வந்து பண்ணாக்கா பிரைமரி மென்டல் எபிலிட்டி தியரி, பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் தியரி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. அப்போ தர்ஸ்டனுடைய குரூப் ஃபேக்டர் தியரிக்கு இன்னும் 2 நேம் இருக்குது. தமிழில் காரணி பகுப்பு கோட்பாடுன்னு சொல்லுவோம், அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஃபேக்டர் அனலிட்டிக் தியரி, பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் தியரி அப்படின்னு பேர். அடுத்து
குரூப் ஃபேக்டர் தியரி ஹேஸ் பீன் அட்வொகேட்டட் பை தர்ஸ்டன். இந்த குரூப் ஃபேக்டர் தியரியை பற்றி யார் வாதிடுறது அப்படின்னாக்கா தர்ஸ்டன். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் குரூப் ஃபேக்டர் தியரி யார் சொன்னதுனாக்கா தர்ஸ்டன். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை தியரி பார்த்தோமோ அத்தனை தியரியோடைய ஆத்தர் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். அதோடைய அனதர் நேம் கொடுத்துட்டு கூட மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருங்க. According to Thurston, intelligence activities is not an expression of innumberable highly specific factor as Thorndike claimed. தாண்டைக்கு என்ன சொன்னார்? பல்லாயிர சின்ன சின்ன ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தர்ஸ்டன் தாண்டைக்கு சொன்ன மாதிரி வந்து பண்ணாக்கா சின்ன சின்ன ஆற்றல்கள்லாம் ஒன்றா சேர்ந்தது இன்டெலிஜென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாண்டைக்குடைய அந்த மல்டி ஃபேக்டர் தியரியை வந்து பண்ணாக்கா ரிஜெக்ட் பண்ணுறாரு. சரியா, அப்போஸ் பண்ணுறாரு. அப்போ அக்கார்டிங் டு தர்ஸ்டன் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி நாட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்னம்பரபிள் ஹைலி ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் ஆஸ் தாண்டைக் கிளைம். தாண்டைக் எப்படி கிளைம் பண்ணுறாரோ அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். யார்? தர்ஸ்டன். அடுத்து, நார் இஸ் இட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் primarily ஆஃப் a ஜென்ரல் ஃபேக்டர் ஆஸ் ஸ்பியர்மன் held. அப்போது ஸ்பியர்மன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் ஃபேக்டர் பொது காரணின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸ்பியர்மன். அதையும் இவர் என்ன சொல்கிறாரு? அந்த மாதிரியும் கிடையாது. அப்போ தாண்டைக்கு சொல்கிற மாதிரியும் கிடையாது, ஸ்பியர்மன் சொல்கிற மாதிரியும் கிடையாது இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது. அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுறாரு? அந்த மாதிரி வராது, அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, Thurston and his colleagues concluded that 7 primary mental abilities emerged clearly enough for the identification and used for the test design. ஸோ தாண்டைக்கு வந்து தர்ஸ்டன் வந்து என்ன, தர்ஸ்டனும் அவருடைய கொலீக்ஸ் அவர் கூட வேலை செஞ்சவங்க மொத்த பேரும் சேர்ந்து 7 primary mental abilities emerged clearly enough for the identification and used in a test design. ஒரு இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டை வந்து டிசைன் பண்ணுறோம் இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பண்ணாக்கா 7 primary mental abilities இருக்குது. அது இருந்தால் போதும், ஒரு டெஸ்ட்டை நம்ம வந்து பண்ணாக்கா டிசைன் பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா தர்ஸ்டன் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ். இதுவும் கொஷினாக கேட்கலாம். என்னென்ன அந்த 7 ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ஸ்பேஸ் விஷுவலைசேஷன், செகண்ட் வந்து பண்ணாக்கா பர்செப்ஷுவல் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி, ஃபோர்த்து வேர்பல் காம்ப்ரஹென்ஷன், அடுத்தது வேர்ட் ஃப்ளூயன்சி, ரூட் மெமரி, சிக்ஸ்த் ஒன் வந்து ரூட் மெமரி, செவன்த் ஒன் வந்து பண்ணாக்கா ரீசனிங். இந்த 7ம் தான் வந்து பண்ணாக்கா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டெஸ்ட்டை டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு டெஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த 7 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 7 ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க? PMA, ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். இதை வச்சும் கொஷின் கேட்கலாம். அடுத்தது, தர்ஸ்டன் ஆய்வுப்படி குறிப்பிட்ட உளத்திறன்கள் தங்களுக்கிடையே ஓர் அடிப்படை அம்சத்தை பொதுவாக கொண்டு இயங்குகின்றன. தர்ஸ்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளவும் ஒரு சின்ன உளத்திறன் இருக்குது, ஒரு சின்ன எனர்ஜி இருக்குது, அதோடைய பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணாக்கா அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். யார்? தர்ஸ்டன். அது மட்டும் இல்லாமல் தர்ஸ்டன் வந்து பண்ணாக்கா இன்னொன்று சொல்கிறார், ஆராய்ந்தறியும் திறன் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். ஆராய்ந்தறியும் ரிசர்ச், சரியா, ரிசர்ச்சை பேஸ் பண்ணி சொல்கிறாரு. இங்கே வந்து பண்ணாக்கா தொகுப்பாய்வு திறன், பகுப்பாய்வு திறன், தொகுத்தல். அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெரிய விஷயமாக மாற்றுறது, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, அது தொகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்கள், பல தனித்த உண்மைகளிலிருந்து பொது உண்மையை தொகுத்தெடுக்கும் ஆற்றல். அப்போ சின்ன சின்ன ரிசல்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மெயின் ஆன்சரை வந்து பண்ணாக்கா இது சால்வ் பண்ணுறதுக்கு தான், எடுத்துகிட்டு வரதுக்கு தான் என்ன பேர்? தொகுத்தாய்வு திறன் அப்படின்னு பேர். அப்போ பகுத்தாய்வு அப்படின்றது என்னென்னாக்கா, ஒரு பெரிய ரிசர்ச் இருக்கும், அந்த ரிசர்ச்சை வந்து பண்ணாக்கா பிரித்து சின்ன சின்ன ரிசல்ட்டாக மாற்றுறது. பொது உண்மைகளை பகுத்து தனித்தனியான நடைமுறை உண்மைகளை அல்லது கருத்துக்களை பெறும் ஆற்றல். அப்போ வந்து பண்ணாக்கா இந்த இடத்துல தொகுப்பாய்வு திறனில் சின்ன சின்னது இருக்கும், அதுலேருந்து பொதுவாக ஒன்று எடுத்துகிட்டு வர்றது. பகுப்பாய்வு திறனில் பொதுவாக ஒன்று இருக்கும், அதுலேருந்து சின்ன சின்னதாக தனித்த ஆற்றலை எடுத்துகிட்டு வர்றது. ஸோ ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. அடுத்து, தர்ஸ்டனின் கருத்தை மெய்ப்பிக்க நடந்த ஆய்வு முடிவுகளில் இருந்து. தர்ஸ்டன் சொன்னார் இல்லையா, குரூப் ஃபேக்டர் தியரி, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெய்ப்பிக்கணும், அது உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்காக நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாரு. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஹெச்சி கேரட் என்பவர் நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு ஒன்றை உருவாக்கினார். அப்போ வந்து பண்ணாக்கா தஸ்டனுடைய கருத்தை உண்மையாக்கணும், மெய்ப்பிக்கணும், அது உண்மையாக பொய்யான்னு மெய்ப்பிக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச். அந்த ரிசர்ச்சை பண்ணுறது யார்? ஹெச்சி கேரட் அப்படின்றவர். அதோடைய விளைவாக அவர் வந்து பண்ணாக்கா ஒரு கோட்பாடு ஒன்று கொடுக்குறாரு, நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு, டெவலப்மெண்டல் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர். இதை யார் கொடுத்ததுன்னு கொஷின் கேட்கலாம். ஹெச்சி கேரட். எதை பேஸ் பண்ணி கொடுத்தாருன்னு கொஷின் கேட்கலாம். தஸ்டனுடைய குரூப் ஃபேக்டர் தியரியை பேஸ் பண்ணி யார் தியரி கொடுத்தது அப்படின்னு நம்ம கொஷின் கேட்கலாம். ஹெச்சி கேரட். எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேராக இருங்க. அடுத்து, இதன்படி குழந்தைகளிடம் தொடக்கத்தில் நுண்ணறிவு ஒரு பொது காரணியாக திகழ்ந்து வயது அதிகரிக்க அதிகரிக்க இது பல்வகை சிறப்பு ஆற்றல்களாக உருப்பெற்று தனித்து இயங்க ஆரம்பிக்கின்றன என்று வாதிடப்படுகிறது. இந்த ஹெச்சி கேரட் அப்படின்ற என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகளிடம் தொடக்கத்தில் நுண்ணறிவு ஒரு பொது காரணி, தொடக்கத்தில் நுண்ணறிவு அப்படின்றது ஒரு பொது காரணியாக இருக்குது. அது வயது அதிகரிக்க அதிகரிக்க அதிலிருந்து பல சிறப்பு வகை ஆற்றல்கள் உருவாகுது. அதை வச்சு தான் அந்த குழந்தை வந்து பண்ணாக்கா இன்டெலிஜென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பண்ணாக்கா இந்த ஹெச்சி கேரட் சொன்ன டெவலப்மெண்டல் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி 2 தியரி பார்த்துருக்கோம். ஸோ நாளை கிளாஸில் கில்பர்ட்டோடைய தியரி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.